இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. அந்த அறிவிப்பை பார்த்தா உலகத்தில் இப்படியும் கேவலமான பேச்சுக்களை நெத்தனியாகு கேட்டுக்கிட்டு இருக்கிறானே என்று சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூட் ஆல்மர்ட் இன்றைக்கு ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் அதே போன்று தற்போது நடந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பேசியிருக்கிறார். இவர்தான் எஹூட் ஆல்மர்ட், இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர். ஈரான் சரிந்து விடாது என்பதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இஸ்ரேலிய மக்களும் அமெரிக்க மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க தான் முதல்ல எங்களுக்கு அடிச்சிய, எனவே நீங்க அடிச்சா கடைசியில் முடிக்கணும் யாருன்னா நாங்கள் தான் முடிக்கணும். எனவே நாங்கள் சமாதானத்துக்கு ரெடி. எப்பொழுதும் எப்போ ரெடின்னு கேட்டால் இஸ்ரேல் கடைசி ஒரு அடி எங்களுக்கு அடிக்கும்ல, அடித்ததுக்கப்புறம் நாங்கள் அதற்கு பதிலடி அடித்ததுக்கப்புறம் சமாதானம். அவன் அடிச்சுட்டு சமாதானம்னா சமாதானம் இல்லை, ஏன்னா நாங்கள் திருப்பி அடிக்கணும் என்கிறத திரும்ப திரும்ப ஐநாவிலே போய் வலியுறுத்திட்டு வந்துட்டார் அப்பாஸ் அராக்சிங்கிறதை நம்ம புரிகிற அதே நேரம் அதை தாண்டி கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதலை வடகொரியா வன்மையாக கண்டிப்பதாக கிம் உன் ஜுங் அறிவித்திருக்கிறார். கிம் உன் ஜுங் வன்மையாலாம் கண்டிக்க தேவையில்லை, கண்டிக்கிறோம்னு சொன்னாலே அது வன்மை தான். ஆனால் வன்மையாக கண்டிக்கிறோம் என்கிற வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோவை நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு எனக்கு பின்னாடி ஒரு காட்சியை பார்க்குறீங்க. இந்த காட்சி இதில் இருக்கிற காட்சி கொஞ்சம் குறைவானது தான். நம்முடைய டெலிகிராம் சேனலில் நிறைய காட்சிகளை நீங்கள் இதில் பார்க்க முடியும். அது எல்லாம் என்னென்னு கேட்டால், இப்பொழுது இஸ்ரேலுடைய அஷ்தோது, டெல் அவீவ், ஜெருசலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏவுகணை மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய புகைப்படங்களை எல்லாம் சற்று நேரத்துக்கு முன்பதாக நம்முடைய டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறோம். டெலிகிராம் சேனலில் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். அதனுடைய லிங்க் நம்முடைய வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே போட்டு வச்சிருக்கிறோம். அதில் நீங்கள் போய் பார்க்கலாம் என்னென்ன அட்டாக் எப்படி நடக்குதுன்னு. இன்றைக்கி அஷ்தோது மேலே இப்பொழுது பயங்கரமான தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய நவீன ரக ஏவுகணைகளுடைய தாக்குதல் தான் தற்போது நடத்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் 10க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் தங்களுடைய நாட்டில் வீழ்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வீழ்ந்ததே 10க்கு மேலே என்று சொன்னால் அப்போ வந்தது எத்தனைங்கிற ஒரு கேள்வியும் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இந்த தாக்குதலுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஈரானுடைய ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. அந்த அறிவிப்பில் அவர்களுடைய ட்ரோன் தாக்குதல்களுடைய 10வது மற்றும் 11வது வேவ் தாக்குதல்களை ஆரம்பித்ததாக சொல்லி இருந்தார்கள். ட்ரோன் தாக்குதல்களுடைய 10, 11வது வேவ் ஆரம்பிக்கப்பட்ட ஹாஃப் அன் அவருக்குள்ள தான் தற்போது இந்த ராக்கெட் அட்டாக் வந்திருக்குது. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறங்க, நீங்க இந்த ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறது என்கிற செய்தி வரும்போது ட்ரோன் அட்டாக் பண்றாங்க என்கிற ஒரு செய்தி வந்தால் அடுத்ததாக பாலிஸ்டிக் அல்லது பாலிஸ்டிக் மிசைல் வரப்போகுது. அது சூப்பர்சோனிக்கா ஹைப்பர்சோனிக்காங்கிறது ரெண்டாவது. ஆனால் பாலிஸ்டிக் மிசைல் வரப்போகிறது என்று அர்த்தம். ஏன்னா பாலிஸ்டிக் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டம்மி ட்ரோனுகளை அமுச்சு விட்டுருவாங்க. அந்த ட்ரோன் ஹிட் ஆகி எந்த விதமான பாதிப்பையும் உண்டாக்காது. அதாவது ட்ரோன் ஹிட் ஆகிச்சுன்னு சொன்னா உண்மையாகவே அதுல குண்டுகள் இருந்திருந்தால் அது இஸ்ரேலுக்கு நஷ்டம், அதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் இஸ்ரேலுடைய அயன் டோம் என்ன செய்யும் என்று சொன்னா அந்த ட்ரோனுகளை தடுத்து நிறுத்தும், அவர்களுடைய ஏவுகணை போய் தடுத்து நிறுத்தும். எனவே அது தடுத்து நிறுத்தி விட்டால் ஈரானுக்கு அது நஷ்டம் ஆகிவிடக் கூடாதுங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா டம்மி ட்ரோன்ஸ் அனுப்புறாங்க. டம்மி ட்ரோன்ஸ்னா ட்ரோன்ஸ் ஒரிஜினல் தான், அதுல எந்த ஒரு வெப்பனும் இருக்காது. எனவே அவங்களுக்கு அந்த நஷ்டம் வராது. ட்ரோன் செய்கிற காசு மட்டும் தான் அவங்களுக்கு போகும். அதனால டம்மி அமுச்சு விட்டுருவாங்க. ஆனா இவர்களுடைய ஏவுகணைங்கிறது டம்மி ஏவுகணை எல்லாம் போய் அடிக்க முடியாது. அது அவர்கள் வைத்திருக்கிற ஒரிஜினல் ஏவுகணை தான். போய் அயன் டோம் என்ன செய்யும்னா உடனே ஏதோ வந்துருச்சு போல என்று சொல்லி உடனே போய் ஹிட் பண்ணும். அதை அடிச்சு முடிச்சு அடுத்த ஏவுகணையை ஃபில் பண்றதுக்கு உள்ளாக ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகாது நமக்கு தெரியும். அவங்க மேனுவலாகத்தான் அதை ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ற கேப்புக்குள்ள அடுத்ததாக ஹைப்பர்சோனிக் அல்லது சூப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுவிடும். எனவே தற்போது வந்திருப்பது சிஜ்ஜீலா, ஃபத்தாஹு 1 ஃபத்தாஹு 2 அல்லது அதற்கு பிறகு வந்த தயாரிப்புகளா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்துவிடும். எனவே மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. கோலான் ஹைட்ஸ் பகுதிகளிலையும் அதே போன்று ஜெருசலத்தினுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளிலையும் பலவிதமான சைரன் ஒலி எழுப்பப்படுகிறது. அத்தனை இஸ்ரேலியர்களும் உடனடியாக பங்கருக்குள் ஓடி ஒளியுங்கள் என்கிற அழைப்பும் தற்போது இஸ்ரேலுடைய ஹோம் கமாண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே அத்தனை பேரும் நின்ற இடத்திலே பங்கருக்குள்ள ஓடி ஒளிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த காட்சிகள், தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. நம்முடைய டெலிகிராம் சேனல் அதை நீங்கள்
முழுமையாக பார்க்க முடிகிற அதே நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டடாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அவருடைய அறிவிப்பு ஒரு ட்வீட் மெசேஜ் தான் போட்டிருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு இஸ்ரேல் அடி வாங்கி கொண்டிருக்கிறது, ஈரான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இதுக்காக வேண்டி அமெரிக்கா உள்ள புகுந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் அடிப்படை என்ன என்று அவர் கேள்வி எழுப்பிவிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீன குழந்தைகள் மீதான குண்டு வீச்சிலிருந்து தான் இது அத்தனையும் தொடங்கியது. நீங்க பாலஸ்டைனுக்கு அட்டாக் பண்ணாம விட்டிருந்தாலே இன்றைக்கு ஈரான் வரைக்கும் வந்து உங்களுக்கு அடிக்க வேண்டிய தேவை கிடையாது. அப்ப ஆரம்பிச்சது நீங்கிறதுனால உடனடியாக காசாவில் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வாங்க, எல்லாமே முடிவுக்கு வந்துடும் என்று சொல்லி இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக கொலம்பியாவின் ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ தன்னுடைய எக்ஸ் தளத்திலே ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. அந்த அறிவிப்பை பார்த்தா உலகத்தில் இப்படியும் கேவலமான பேச்சுக்களை நெத்தனியாகு கேட்டுக்கிட்டு இருக்கிறானே என்று சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூட் ஆல்மர்ட் இன்றைக்கு ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் அதே போன்று தற்போது நடந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பேசியிருக்கிறார். இவர் தான் எஹூட் ஆல்மர்ட், இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர். அப்ப இவர் மட்டும் ரொம்ப நல்லவரான்னு கேட்டிருந்தாங்க. இவனும் நம்பர் 1 நாசமா போனவன் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் இப்ப நடக்கக்கூடிய விவகாரங்கள்ல யதார்த்த கல நிலவரத்தை அந்தால் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல, அதனால தான் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல எடுத்து சொல்லல, இவனுடைய காலத்திலும் காசா மக்கள் மேல குண்டுகள் போடப்பட்டதுதான். அப்படி இருக்கும்போது இப்ப நடக்கிற விவகாரங்கள் ஒரு முன்னாள் பிரதமராகவும் நாட்டை பற்றிய நிலைமைகள் தெரிந்தவராகவும் அவர் சொல்றதுனால என்ன நிலைமைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகும் ஈரான் சரிந்து விடாது என்பதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இஸ்ரேலிய மக்களும் அமெரிக்க மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கருத்தை ஆரம்பிக்கக்கூடிய எஹூட் ஆல்மர்ட் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரானுடைய அணு நிலைகள் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், இல்லாமல் இல்லை, ஒரு சின்ன மாற்றம் ஒன்று வரத்தான் செய்யும் என்று சொல்லக்கூடிய ஆல்மர்ட் தொடர்ந்து சொல்றாரு, அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சு ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தின் அச்சுறுத்தலை தற்காலிகமாகத்தான் ஒத்திவைக்கும். இப்ப நீங்க குண்டு போட்டுக்கிறீங்க, இப்போ உடனே யுரேனியத்தை செறிவூட்டிக்கிட்டு இருக்க மாட்டான், அல்லது உடனே அணு ஆயுதத்தை செஞ்சிட மாட்டான். கொஞ்சம் ஒரு 10 நாள் 100 நாள் அந்த மாதிரி என்ன செய்வான்னா ஒத்தி வைத்து வைக்க கூடுமே தவிர, ஆனால் இது நிரந்தரமாக அதனுடைய விளைவுகள் பரந்த அளவில் இருக்க போகிறது. நிரந்தரமாக அவங்க பின்வாங்குவாங்களான்னா கண்டிப்பாக ஈரான் பின்வாங்காது என்பதை சொல்லக்கூடிய ஆல்மர்ட் தொடர்ச்சியாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, 90 மில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரிய வரலாற்றை கொண்ட பாரசீகத்தை பத்தி பேசுறாரு, ஈரானை பத்தி பேசல அவரு. பாரசீகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட ஒரு நாட்டை மண்டியிட வைக்க வேண்டும் என்று நினைப்பது ஆணவம் கொண்ட ஒரு தனம் மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கையினத்தின் உச்சகட்டம். அப்படி செய்ய முடியாதுங்கிறாரு. அதை உண்மையிலேயே கரெக்டாக புரிஞ்சது எஹூட் ஆல்மர்ட் மட்டும்தான். ஏன்னா வரலாற்றில் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிறங்க. நம்ம ஒரு வீடியோ ஒன்று போடுவோம்னு சொல்லியிருக்கோம். அதில் உங்களுக்கு அந்த ஈரானுடைய பாரசீகத்தில் வரலாறு நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும்போதே இருந்த 2 மாபெரும் வல்லரசுகள், அதில் ஒன்று ரோம் சாம்ராஜ்யம், 2வது பாரசீக சாம்ராஜ்யம். அந்த விவகாரத்தில் தான் ஒலிபத்தி ரூம் என்கிற அந்த வசனம் எல்லாம் இறங்குறது. இந்த 2 பேருக்கும் இடையில் நடந்த சண்டை. இன்னைக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் இருக்கிறாங்கல்ல, அதை விட பல 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 மடங்கு உயரத்தில் இருந்தவர்கள், ஆயுத பலத்தில் இருந்தவர்கள். அப்படி அந்த காலகட்டத்தில் இருந்தே பாரசீகம்ங்கிறது ஒரு பெரும் சாம்ராஜ்யமாக இருந்தது. அதைத்தான் எஹூட் ஆல்மர்ட் என்ன சொல்றாங்க, ஆயிரக்கணக்கான வருஷம் பழமை வாய்ந்த பாரம்பரியம் கொண்ட ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு 2 நாள் அடிச்சு முடிச்சிடலாம் நினைக்கிறது வந்து முட்டாள்தனமானது என்று சொல்வது மட்டுமல்லாம, மிகவும் வேதனையான அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகும் ஈரான் சரிந்து விடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஈரான் மேல அட்டாக் பண்ணினது வேதனையாக இருக்கு, அந்த அளவுக்கு ஈரானுக்கு பாதிப்பான் அவர் சொல்றாரு. ஆனாலும் ஈரான் வீழ்ந்துருமான்னு கேட்டா ஈரான் வீழாது என்று சொல்லி எஹூட் ஆல்மர்ட்டை பொறுத்தவரையில் அவரும் காசாவில் குண்டு போட்டு ஒரு ஆள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இஸ்ரேலுடைய வரலாற்றில் வந்த பிரைம் மினிஸ்டர்களில் கொஞ்சம் மூளை உள்ள பிரைம் மினிஸ்டர் சொல்லி சொல்லலாம், கொஞ்சம் அறிவாளியாகவும் இருந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் தான். அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் சக்தி வாய்ந்த பல ஏவுகணைகளும் ஆயுத களஞ்சியங்களும் ஈரானிடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி இஸ்ரேல்
இஸ்ரேலுக்கு சொல்லுகிறவர் தொடர்ந்து சொல்றார், காசாவில் தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய யுத்தத்தில் இருந்து உலகத்தை திசை திருப்புகிற நோக்கத்தில் நெதன்யாகு வெற்றி பெற்றிருக்கிறார். அழகா சொல்லியிருக்காப்ல. காசாவில் தோத்து போகிற யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, அதுல இருந்து உலகத்தை திசை திருப்புறதுக்கு தான் ஈரானுக்கு போய் இவர் அடிச்சிருக்கிறாரே தவிர வேறு எந்த வெற்றியும் அடைகிறதுக்கு கிடையாது. அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஈரானுடைய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பையும், அதே நேரத்தில் காசாவில் யுத்தத்தில் இருந்து வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் நெதன்யாகுக்கு கொடுக்குதுங்கிறாரு. ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கிறார். இப்போ சான்ஸ் கிடைச்சிருக்குது. அமெரிக்கா உள்ள வந்து அடிச்சதை வச்சே நாங்கள் யுத்தத்தை நிறுத்துறோம்னு அறிவிச்சிரு, ஈரானை அட்டாக் பண்ண மாட்டோம்னு அறிவிச்சிரு. அதே நேரத்தில் நாங்கள் வந்து காசாவுல இருந்து இனிமேல் யுத்தம் பண்ண மாட்டோம்னு வெளியே வந்துரு. இதுதான் உனக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு ராஜா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, ஒரு தகப்பன் மாதிரி உட்கார்ந்து நெதன்யாகுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, கடந்த கால அனுபவம் நெதன்யாகுக்கு ஒரு யுத்தத்தை எப்படி ஆரம்பிக்கணும் என்பதை படித்து கொடுத்திருக்கிறது. ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கிறது, சண்டே ஆரம்பிக்கிறது பெரிய விஷயமா? அது ரொம்ப நெதன்யாகுக்கு தெரியும். ஆனா அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திறமையோ தைரியமோ ஆற்றலோ நெதன்யாகுக்கு சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னன்னா, எஹூட் ஓல்மர்ட் வந்து அத்தாவுல்லா பாணியில் அது ஒரு கலப்பில்லாத லூசுங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாரு. அதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் ஈரானுடைய ஃபோர்டோ வசதிகள் மீது, ஃபோர்டோ அணு நிலையங்கள் மீது அமெரிக்காவினுடைய பதுங்குகுழி குண்டுகள் போடப்பட்டது என்பது நமக்கு தெரியும். அந்த தாக்குதல் தொடர்பாக இன்றைக்கு எகானமிக்ஸ் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த குண்டு தாக்குதல்களால் எதையும் பண்ண முடியாது, அங்கே எந்த அழிவும் வராதுங்கிறது அல் ஜசீராவினுடைய செய்தி இல்லை, அல்லது பிரஸ் டிவியினுடைய செய்தி கிடையாது, கத்தார் அரபு நாடுகளுடைய செய்தி கிடையாது. எகானமிக்ஸ் டைம்ஸ் போட்டிருக்கக்கூடிய செய்தி, அந்த குண்டால ஈரானுடைய யுரேனியத்தை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல், இன்றைக்கு ஈரானுடைய ஹாத்தமல் அன்பியா படைப்பிரிவினுடைய தலைமை தளபதி செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி இந்த செய்திகளை பகிர்ந்திருக்கிறது. அமெரிக்கா தன்னுடைய குற்றத்திற்கு பதிலளிக்கும் விதமாக வலுவான நடவடிக்கைகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி என்று சொல்லி ஹாத்தமல் அன்பியா படைப்பிரிவினுடைய தளபதி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கலாம், ஆனால் நாங்கள் தான் அதை முடிவுக்கு கொண்டு வருவோம். இது ஒரு டயலாக நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி சொல்லுகிற டயலாக எல்லாருமே சொல்றாங்க, நீங்க தான் முதல்ல எங்களுக்கு அடிச்சியே, எனவே நீங்க அடிச்சா கடைசியில் முடிக்கணும் யாருன்னா நாங்கள் தான் முடிக்கணும். எனவே நாங்கள் சமாதானத்துக்கு ரெடி. எப்பொழுதும் எப்போ ரெடின்னு கேட்டால், இஸ்ரேல் கடைசி ஒரு அடி எங்களுக்கு அடிக்கும்ல, அடித்ததுக்கப்புறம் நாங்கள் அதற்கு பதிலடி அடித்ததுக்கப்புறம் சமாதானம். அவன் அடிச்சுட்டு சமாதானம்னா சமாதானம் இல்லை, ஏன்னா நாங்கள் திருப்பி அடிக்கணும் என்கிறத திரும்ப திரும்ப ஐநாவிலே போய் வலியுறுத்திட்டு வந்துட்டார் அப்பாஸ் அராக்சி என்கிறதை நம்ம புரிகிற அதே நேரம் அமெரிக்காவுக்கு தீர்க்கமான பதிலடி தருவதாக ஈரானுடைய இராணுவ தளபதியே இன்றைக்கு பேசியிருக்கிறார். ஈரானுடைய இராணுவ தளபதி அமீர் ஹதாமி அவங்க பேசியிருக்கக்கூடிய அறிவிப்பு வந்திருக்கிறது. அமெரிக்கர்களுடைய குற்றங்களுக்கு நாங்கள் தீர்க்கமான பதிலடியை கொடுப்போம், அது எப்படி என்பதை அமெரிக்கா புரிந்து கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம காலையில் வீடியோவிலையும் சில விவகாரங்களை சொல்லியிருக்கிறோம், பார்க்காத சகோதரர்கள் அதையும் பார்த்துக்கிறங்க. அப்போ உங்களுக்கு கூடுதலான விவரங்கள் அதில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற நிலையில் காலையில் ஈரானுடைய இராணுவத்தினுடைய அறிவிப்பு பிரகாரம் இஸ்ரேல் சார்பாக ஈரான் மீது இன்றைக்கும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 6 ஈரானுடைய விமான நிலையங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேல் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் 3 விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, எந்த பாதிப்பும் இல்லை, அதுவெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை ஈரான் பதிலடியாக கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஈரானை பொறுத்தவரை ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, இஸ்ரேல் மாதிரி செய்தியெல்லாம் மறைக்க மாட்டாங்க, ஓப்பன் சோர்ஸ் வர்றதை நம்ம தாராளமாக பார்க்க முடியும். எனவே 6 விமான நிலையமில் 3 விமான நிலையம் மேலே அட்டாக் பண்ணப்பட்டது, 3ஐ நாங்கள் ரிகவர் பண்ணிட்டோம் என்கிற செய்திகளையும் அவங்க சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல், கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம 2 செய்தி இருக்கிறது. அதில் முதலாவது ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், இஸ்ரேலுடைய மொசாது உளவாளி ஒருவனுக்கு இன்னைக்கும் ஆளை கைமா பண்ணியிருக்கிறாங்க, இன்னைக்கும் ஒருவனை தூக்கில் போட்டிருக்காங்க. இதோட இந்த யுத்தம் ஆரம்பித்து இன்றைக்கு 10வது நாள். ஆனால் தூக்கிலிடப்பட்டவன் 18வது ஆள். நேற்றைய தினம் 17வது ஆளை தூக்கில் போட்டாங்க. 10 நாளைக்குள்ள 18வது ஆளை தூக்கில் போட்டுருக்காங்க. டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தனை கொடுத்துக்கிட்டு வர்றாங்கிறது நமக்கு தெரியுது. அதை தாண்டி கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதலை வடகொரியா வன்மையாக கண்டிப்பதாக கிங் உன் ஜுங் அறிவித்திருக்கிறார். கிங் உன் ஜுங் வன்மையாலாம் கண்டிக்க தேவையில்லை, கண்டிக்கிறோம்னு சொன்னாலே அது வன்மை தான். ஆனால் வன்மையாக கண்டிக்கிறோம் என்கிற வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோவை நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அப்பாஸ் அராக்சி ஃபாரின் மினிஸ்டர் ஈரானுடைய அவர் விளாதிமிர் புட்டினோட சந்திப்பை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். விளாதிமிர் புட்டினோட அவருடைய மீட்டிங் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த விவகாரத்தில் என்ன செய்தியெல்லாம் வரப்போகிறது என்பதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நேற்றே நமக்கு தெரியும், முன்னாள் ரஷ்யாவினுடைய
யுக்ரைனுடைய அதிபர், தற்போதைய ரஷ்யாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய துணைத் தலைவர் ஒரு செய்தி அழகாக சொல்லியிருக்கிறாரு. ஈரானுக்கு அணு ஆயுதங்களையே வெளிநாடுகள் கொடுக்கக்கூடும் இருக்காரு. வெளிநாடுனா எந்த நாடும் கொடுக்கறதுக்கு இல்லை, ரஷ்யா தான் கொடுக்கும்ங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்த்துருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.